முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஃபர்மெண்ட் பீரியட் வரும். சோ இந்த டெஃபர்மெண்ட் பீரியட் கண்டிப்பா இருக்கணும், ஜீரோ கிடையாது. டெஃபர்மெண்ட் இல்லாமலே பாலிசி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சோ நான் என்ன பண்ணணும், டெஃபர்மெண்ட் பீரியட் சூஸ் பண்ணணும். இது 1ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள நான் எப்போ வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரீமியம் பிரேக் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்லியிருப்பேன். ஃபீமேல் லைஃபுக்கு பிரீமியம் பிரேக் உண்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நான் வந்து இப்போ ஃபீமேல் வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது ஆர் அவங்களுக்கு ஃபீமேல் ரிலேட்டட் டிசீஸ் இருக்கும்போது, ஐம் நாட் ஷுர் என்னென்ன டிசீஸ்னு இன்னும் கம்பெனி டிஸ்க்ளோஸ் பண்ணல. சோ ஒன்னு அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது ஆர் ஃபீமேல் ரிலேட்டட் டிசீஸ் இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், அவங்க 1 வருஷம் பாலிசிக்கு பணம் கட்டாம பிரேக் எடுத்துக்கலாம். இந்த பிரேக் இப்போ நார்மல் பாலிசியில் நீங்க ஒரு பிரேக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரீமியம் கட்டாம இருந்தா பாலிசி என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா லேப்ஸ் ஆயிடும், பாலிசி இன்ஆக்டிவ் ஸ்டேட் போயிடும். பட் இந்த பிளான்ல என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா, ஒரு பிரீமியம் பிரேக் எடுத்துக்கலாம், 1 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம், பாலிசி ஆக்டிவ்ல இருக்கும். அந்த 1 வருஷமே பாலிசி ஆக்டிவ்ல இருக்கும். சோ பிரீமியம் பிரேக் நான் எடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம், அந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திரும்ப பிரீமியம் பே பண்ணணும் வித் இன்ட்ரெஸ்ட். எல்லாம் கவனிக்கணும், வித் இன்ட்ரெஸ்ட். 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் அந்த பணத்தை கட்டணும், வித் இன்ட்ரெஸ்டோட கட்டிக்கலாம். இதுல என்ன பெனிஃபிட்னா, எனக்கு அந்த பாலிசி லாப்ஸ் ஆகாம ஆக்டிவ்ல இருக்கும், அந்த 1 வருஷமும் ஆக்டிவ்ல இருக்கும். ஓகே. அண்ட் டெத் பெனிஃபிட் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த பாலிசில இந்த பிபிடி பிளஸ் டெஃபர்மெண்ட் இந்த பீரியடுக்குள்ள அவரு மரணிச்சார்னா அவருக்கு டெத் பெனிஃபிட். அண்ட் ஏன்னா பிடி என்ன சொல்றாங்க, பாலிசி டேர்ம் என்ன